என்னோட சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன விஷயம் ஒன்று நான் இது மூலிமா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு உங்களுடைய உதவி வேணுங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, 2011 எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு கோடம்பாக்கத்தில் நிச்சயதார்த்தம் நடந்ததுங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் போயிருந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறினோங்க. பஸ் ஏறி கோயம்பேடு வர வழியில் என்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு 7 சவரம் நகை திருடு போயிடுச்சுங்க. ரொம்ப 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 வலிக்குதுங்க. திருடு போச்சுங்க. அதை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். 2011 பண்ணோம். எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணோம். அவங்களும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாங்களும் 2 நாள் அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் சென்னையில் தங்கியிருந்து எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேலூர் வந்துட்டோம். இது நடந்தது 2011. இப்போ 2025. இந்த 14 வருஷமும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டுருக்கோங்க. எங்கள் நகைகளை கேட்டுட்ருக்கோங்க. நகை கிடைச்சா நாங்கள் சொல்கிறோம். இதுக்காக நீங்கள் வேலூர்லேருந்து பணம் செலவு பண்ணி வந்து போயிட்டு இருக்காதீங்க. கிடைச்சதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த முயற்சியும் பண்ணோம். எங்களுக்கு அது மூலியமாகவும் கிடைக்கல. இப்போது முதல்வர் ஐயா அவங்க மூலயமா ஒரு மனு கொடுத்தோம். முதல்வருக்கு ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனு அவங்களுக்கு வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடச்சிருக்குங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நீங்கள் முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்களும் போனோம். அப்போவும் எங்களுக்கு சொன்ன இதே வார்த்தை தாங்க, கிடைச்சதும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதே வார்த்தை தான் எங்களுக்கு சொல்லி அனுப்பினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக என்னுடைய இந்த 7 சவரம் நகைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை நினச்சி இந்த 14 வருஷமும் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேங்க. நைட்டில் தூக்கம் கூட வர்றதில்லை. ஒரு சவரம் என்ன விலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும், எல்லாருக்குமே அந்த நகையினுடைய மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்னோடய 7 சவரத்தை நான் தொலைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம். இப்போ தரேன், கிடைச்சதும் தரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்னோடய நகை இன்னும் கிடைக்கலிங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் நகை எனக்கு திருப்பி, என்னோடய நகை கிடைக்கலன்னாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு பதில் வேறு எதனா ஒரு நகையை எனக்கு கொடுத்தாங்கன்னா கூட போதுங்க. நான் ஒரு பொட்டைப்பிள்ளையை வச்சுருக்கேங்க. என் குழந்தைக்கு நான் நகை கொடுக்கணும், வேணும் இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்கார் ஆட்டோ ஓட்டுறாருங்க. நாங்கள் ஒரு பெரிய குடும்பம்லாம் எதுவும் இல்லைங்க. நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள். அதனுடைய மதிப்பு எங்களுக்கு ரொம்ப பெருசுங்க, ரொம்ப 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 பெருசுங்க. ஆனால் இன்னை வரைக்கும் என் நகை எனக்கு கிடைக்கல. எனக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த உதவி எனக்காக பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.